அனைவருக்கும் வணக்கம். சேவல் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. திருவண்ணாமலையிலே இருக்கக்கூடிய பகவான் ரமண மகரிஷியை நம்மில் பல பேருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பிருக்கிறது. பகவானுடைய ஆசிரமத்தில் மாலை நேரத்திலே பக்தர்களுக்கு ஆசி வழங்குகிற, உபதேசம் வழங்குகிற நிகழ்வு தினந்தோறும் நடந்து வந்திருக்கிறது. ஒரு நாள் அப்படி நடந்து கொண்டிருந்த போது கூட்டத்தில் இருந்த ஒரு அன்பர் எழுந்து, பகவானே, எனக்கு ஏதாவது உபதேசம் செய்யுங்கள் என்று கேட்கிறார். முக்தி அடைவதற்காக எனக்கு ஏதாவது உபதேசம் செய்ய முடியுமா என்று கேட்கிறார். பகவான் அவரை பார்த்து உற்று நோக்கி சில நிமிடங்கள் அவரை பார்த்தவாறு மௌனமாக இருக்கிறார். பொறுமை இழந்த அந்த அன்பர் எழுந்து திரும்பவும் கேட்கிறார், பகவானே, தங்களிடம் உபதேசம் செய்யுமாறு கேட்டிருந்தேன், நீங்கள் ஒன்றும் சொல்லாமல் மௌனமாக இருக்கிறீர்களே என்று கேட்கிறார். அருகே இருந்த பகவானுடைய சீடன் சொல்லுகிறார், சுவாமி தற்போது உங்களுக்கு உபதேசம் தான் செய்து கொண்டிருக்கிறார். ஆம், மௌனத்தையே உங்களுக்கு உபதேசமாக செய்து கொண்டிருக்கிறார். பல்வேறுபட்ட சரணங்களுக்கும் சபலங்களுக்கும் ஆழ்பட்டிருக்கக்கூடிய மனதை நீங்கள் கொஞ்சம் சும்மா இருக்க சொல்லுங்கள். அது சும்மா இருந்தால் நடக்க வேண்டியவை தானாக நடந்து தேரும். ஆகவே மௌனத்தை கடைபிடித்து மௌனமாக இருப்பதே பக்தி என்று பகவான் ரமண மகரிஷி மக்களுக்கு உபதேசித்திருக்கிறார். அந்த வகையிலே மனிதர்கள் இறை வழிபாடு, கடவுள் வழிபாடு என்று சொன்ன உடனே மஞ்சளை சரியாக வைத்தோமா, குங்குமத்தை சரியாக இட்டோமா, வெற்றிலையை எந்த பக்கம் வைக்க வேண்டும், வாழைப்பழத்தை எப்படி வைக்க வேண்டும் என்று சடங்கு சம்பிரதாயத்துக்குள் தங்களுடைய பக்தியை புதைத்து விடுகிறார்கள். உண்மையிலேயே பக்தி என்பது பகவானிடத்திலே நாம் செலுத்துகிற அன்புதானே ஒழிய சடங்கு சம்பிரதாயங்களில் அல்ல. சடங்குகளுக்குள் செத்து போகாமல், சம்பிரதாயங்களுக்குள் மூழ்கி போகாமல் உண்மையான பவித்திரமான பக்தியை, அன்பை பகவானிடம் செலுத்துவோமாக.